உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கும் மற்றவனுக்கும் உள்ள வேறுபாடை உடச்சி சொல்கிறார் இயேசு. அதாவது சிநேகிக்கிறவர்களே, உங்ககிட்ட அன்பு காட்டுகிறவங்களே நீ அன்பு காட்டணுன்னு சொன்னால் வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. நீ ஒன்றும் பெருசாக பண்ணலையே. அவன் உங்ககிட்ட அன்பு காட்டுறான், நீ அதுக்கு பதில் அன்பு காட்டுற. அதில் என்ன பெரிய ஒரு விஷயத்தை நீ செஞ்சுதான் இருக்கும்? அது ரொம்ப குவாலிட்டியான ஒரு அன்பு ஒன்றும் கிடையாது. அவன் அன்பு காட்டுறான், நீ அன்பு காட்டுற பதிலுக்கு, அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை, ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியாக இருக்கணுங்கிறத சொல்கிறாரு பாருங்க. அதாவது வித்தியாசமாக நடன்றாரு. வேறுபாட்டோடு என்ன பண்ண, உன்னுடைய நடக்கைகள் இருக்கட்டும்ங்கிறாரு. உன்னுடைய நடக்கைகள் உன்னுக்குள்ளே இருக்கிற அப்படிப்பட்டதான அவருடைய அன்பு வெளியில் என்ன பண்ணணும், தெரியணுன்றாரு. அதை தான் சொல்கிறாரு. உன்னுடைய அன்பு வெளியில் என்ன பண்ண, வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியணுங்கிறாரு. அந்த விதத்தில் நீ வாழணுன்றாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. உலகத்தானும் அப்படி தான் இருக்கான். தங்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட பேசுவான், தங்கிட்ட அன்பு காட்டுறவங்ககிட்ட அன்பு காட்டுவான். இதில் என்ன பெரிய வித்தியாசம்? உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதில், அவரை இரட்சகராக ஏற்றுக்கிட்டதில் அவர் உங்ககிட்ட அன்பு காட்டுறாரு இல்லையா? அவருடைய பிள்ளையா நீ மாறி இருக்கிற இல்லையா? இதுக்கெல்லாம் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லையா? நீயும் அப்படியே வாழ்ந்தனா? அப்போ அதுக்கு பதிலாக எப்படி வாழ சொல்கிறாரு நம்மளை? சொல்கிறாரு பாருங்க 36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருப்பாருங்க. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படியே செய்கிறார்கள். இதில் 33 கவனிக்கிறீங்களா? அப்போது குவாலிட்டி, ஒரு கிறிஸ்தவனுடைய குவாலிட்டி என்னங்கிறத என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்கிறாரு. சில விஷயங்களை சும்மா என்ன பண்ணாத, வேஷம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணாத, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காத நானும் கிறிஸ்தவன் சொல்லி. நீ என்ன பண்ண, உன்னுடைய கனிகள் வெளியே தெரியட்டோன்றாரு. நல்ல மரம் எப்படி நல்ல கனிகளை கொடுக்குதோ அதே மாதிரி நீ என்ன பண்ண, உனக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல விஷயங்கள், உன்னை நேசிக்கிற, அதாவது உன்னை விரோதிக்கிறாங்க இல்லையா, அவங்கள நேசிக்கிறதுக்கான அந்த குவாலிட்டி இருக்கணும். அது இயேசுவுக்குள்ளே இருந்துச்சு. சொல்கிறாரு பாருங்கள். உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க, சிநேகியுங்கள். 35 உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க, கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த 2 வார்த்தைகளை கவனிங்க. நன்றி அறியாதவர்கள், துரோகிகள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் சாதாரணவர் கிடையாதுங்க. நன்றி கெட்டவர்களுக்கு, அதை தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, நன்மை செய்கிறாரே. அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரே. அப்போ அந்த குவாலிட்டி உனக்குள்ளே இருக்கணுமா இல்லையா? நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தன்னு சொன்னால் உனக்குள்ள இந்த குவாலிட்டி இருக்கணும். நன்றி கெட்டவர்களுக்கும் நன்மை செய்கிறவனா நீ இருக்கணும். ஒன்று, துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவனா இருக்கணும். ஏன்னா அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறாரு. அதனால் நீ அப்படிப்பட்டவனா என்ன பண்ணணும், இருக்கணுங்கிறாரு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேத வசனங்களை சத்தியத்தை சத்தியமாக நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால் என்ன பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட பேசுகிறேன். கரெக்டாக என்ன பண்ணுங்க, வசனங்களை புரிந்து கொள்ளுங்க. தேவன் சொல்லுகிற விஷயங்களை கருத்தாய் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். காட் பிளஸ் யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.